சூப்பரான ராகிய. இது எப்படி செஞ்சு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மோர் வீடியோஸ் வரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்பர் நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ராகி அடை தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கருவேப்பிலை, உங்களுக்கு என்னோட விழா பார்த்துட்டு தெரியும், நான் நிறைய கருவேப்பிலை சேர்த்துப்பேன். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை. இதுக்காக நான் வந்து பச்சை மிளகாய் சீக்கல அப்படின்னா நம்ம சட்னி வச்சு தொட்டு சாப்பிட போகிறதுனால நான் வந்து மிளகாய் சீக்கல. அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம், பெரிய ஆளுங்களுக்கு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ஸ்பைசியாக ஆயிடுச்சு, அவங்களால சாப்பிட முடியாது. அதனால நான் வந்து மிளகாய் சீக்கல. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாங்க, நான் அதை மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கணும், நீங்கள் அதை மட்டும் வச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு இதே சைடு எடுத்து வச்சுக்கிறேன். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது என்னது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகி மாவுங்க. கொஞ்சம் சவுண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, சாரிங்க. இது வந்து ராகி மாவு. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன் நான். இது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மக்காச்சோள மாவுன்னு சொல்லுவாங்க. கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மக்காச்சோளம் கான் மாவு இருக்கு, அந்த மாவில் வந்து இது வந்து கொஞ்சம் அந்த கான் மாவை வந்து திரிச்சு வச்சிருந்த இந்த மாவு மாதிரி எப்படி திரிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், இது மட்டும் தான் நம்ம சேர்ப்போம், இதை சேர்க்கவே மாட்டோம். நம்ம இதில் ஏதாவது ஒரு டிஷ்ஷை தான் நம்ம சேர்ப்போம். நான் என்ன செய்வேன், இது ரெண்டுமே பேலன்ஸடாகவே நான் சேர்த்துக்குவேன். அப்படிங்கனால எனக்கு வந்து 2 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அது டேஸ்ட் வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னால நான் இதை சேர்த்துக்குவேன். நீங்களும் ஒரு ஆட்டை இதை சேர்த்து நீங்கள் சமைச்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு காலிப்பா ஒரு பாத்திரத்தில் வந்து என்ன செய்யறேன்னா கொஞ்சம் இந்த கான் மாவு எவ்வளோ எடுத்துருக்கேன்னா அது ஒரு கப் அளவு தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது ரெண்டுமே ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம தனித்தனி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் அதை ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த நம்ம மஞ்சள் கலரில் உங்களுக்கு வந்து வரவே வராது. ஜஸ்ட் நம்ம எப்படி நம்ம ராகி சேர்க்குறோமோ அந்த மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும் இது. ஸோ அதனால அதுமாரி ரொம்ப வந்து ரொம்ப தடிமனமாக உருட்டாமல் இது வந்து நம்ம கொஞ்சம் இந்த அரிசி மாவு நல்லா சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பெல்லாம் இனிமே தான் நம்ம சேர்க்க போகிறோம், அப்புறம் தான் நம்ம தண்ணி விட்டு நம்ம பிசைய போகிறோம். அப்படிங்கிறனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே. அப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வெங்காயம், மிளகா, நம்ம மல்லி இலை, இது எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றாவே போட்டுருவேன். எதுக்காக அப்படி ஒன்றாவே போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படினாலும் மிக்ஸ் பண்ண போகிறோம், ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். நான் வச்சுருக்கிறது சின்ன ஸ்பூனுங்கனால. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா ஃபஸ்ட்டு கலந்து விடணும். ரொம்பவும் தண்ணி ஆக்கிறாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா திரும்ப பிறகு மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும், நிறைய ஆயிரும். ஸோ நம்ம நிறைய சாப்பிட முடியாது. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி கொடுத்தேன். நான் அது வந்து நான் இதை சாப்பிட போகிறேங்கனால நான் தேங்காய் சட்னி ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போ வந்து தண்ணி விட ஆரம்பிக்கிறேன். தண்ணி எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாறுபடும், ஓகேவா? அதனால அப்புறம் நீங்கள் கேட்பீங்க அரிசி மாவு எதுக்கு அப்படின்னு. நம்மளோட ராகி மாவும் கான் மாவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு உருட்டுறது இந்த மாதிரி வராது. ஆனால் இதோட சேர்த்து நம்ம அரிசி மாவையும் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ரெண்டுமே பயன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் மைதா மாவு போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால தான் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நான் வெறும் பிளேன் அரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுறோம். ரொம்பவும் தளர்வாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம உருட்டுற பதம் வரணும். அதனால் நான் வந்து இப்படி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்குறதுனால நான் வந்து மிளகா சேர்த்துக்கல. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு மிளகா வேணும்னா ஆப்ஷனல் தான், அது நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம அந்த ராகியும் நம்மளோட கான் மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தான் நான் கலந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை, இன்னும் நமக்கு தேவை. சரி, இப்போ இப்போவுமே நான் வந்து உருட்டி இதை வந்து இதை தட்ட ஆரம்பிச்சிட்டாலும் அது அந்த அளவுக்கு இது வராது. ஸோ அதனால் கொஞ்சம் மறுபடியும் தண்ணி. எதுக்காக உங்களுக்கு நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன்னா, இப்போ ஒரு சிலவங்க இது வந்து புதுசாக நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்போ எல்லாருமே ஹெல்த்திக்கு மாறிட்டோம், நம்ம ஹெல்த்தியாகவே சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் ஒரு சிலவங்க அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து டக்குன்னு ஒரு முடிஞ்சிடும் உங்களுக்கு. இது பிசைறது மட்டும் தான் உங்களுக்கு. எல்லாமே நீங்கள் சேர்க்க போகிறீங்க ஒன்றா, இதை பக்கமாக மாவு மட்டும் பிசைஞ்சு எடுக்க போகிறீங்க. ரொம்பவும் தண்ணி ஆயிடுச்சுன்னா அது வேகணும்ல, வேகாமல் பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம நல்ல மாவில் கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ரெடிங்க நம்ம மாவு. இந்த மாவுங்கிறல அப்படி உருட்டும் போது வரணுங்க, உங்களுக்கு தெரியுதா? இப்படி வரணும். இதுதாங்க பதம். இப்போ நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் ராகி அடைய. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். என்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது, அதனால் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பிளாஸ்டிக்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை என்ன செய்வேன்னா நல்ல ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுக்கணும். எதுக்காகனா இந்த மாவு இருக்கு இல்லையா,
இந்த மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இப்படி நைஸாக போடணும். ரொம்ப கட்டியாக போட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, நம்மளால் இந்த ராகி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது. இந்த ராகி அடையை வந்து நம்ம வந்து டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது ஃபஸ்ட்டு. நான் அதை சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அதனால் இது வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல நைஸாக உங்களால் கையில் லேசாக தண்ணி அப்படி தொட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி அமுக்குனீங்கனாலே போதும். அது நல்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா பக்கம் பரவ ஆரம்பிச்சிடுமா. நம்ம அதுக்கப்புறம் இதை என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட தோசை கல்லில் நான் வந்து கல் ஆல்ரெடி ஹீட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் ஹீட்டில் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருக்குன்னா நீங்கள் வாழை இலை செஞ்சுக்கோங்க. நான் நைஸாக போடுறேன், எனக்கு நைஸாக பிடிக்குங்கனால நான் நைஸாக போடுறேன். நீங்கள் தடிமனாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தடிமனாக போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரியா? ஸோ முதல்ல வாங்க போட்டுருலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இதில் போட்டுட்டேன். நீங்கள் ஒரு சிலவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இப்படியே வச்சு தட்டுவாங்க. நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க, இதை சாரி கொஞ்சம் பாதிக்கல விழுந்துருச்சு. காக்காக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நல்ல வேக விடணும். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு இது வந்து நல்ல வேகலை. பெரியவங்களுக்குலாம் நம்ம கொடுக்குறோம், சின்னவங்களுக்கு கொடுக்குறோம், யாருக்காக கொடுக்குறதா இருந்தாலும் நல்ல வேக வச்சு கொடுங்க. நல்ல வேக வைக்காத பட்சத்துக்கு உங்களுக்கு வயிற்றுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து இது ராகி வந்து வேக வைக்காமல் கொடுக்கும்போது இந்த சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது நார்மலாக. அதனால் என்னங்க தோசை அடமலை இப்போ என்ன வந்து நீங்கள் இப்படி தடவுறீங்க. நான் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். எதுக்காகனா சிம்மில் வச்சு நல்ல வேகங்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த அடைய அப்படியே திருப்பி போட்டுருவேன். உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா ராகி பார்த்தீங்களா, அதனால் இது கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் வந்து அவசரத்துக்கு கையால் பண்ணிட்டேன், நீங்கள் கையால் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகேவா? எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். யார் சமையல் பண்ணாலும் வைக்கும் கஷ்டம் தான். அதனால் இதை போட்டுருவேன். ஏன்னா இந்த பக்கம் அப்படியே மடிஞ்சு இதாகிடுச்சுன்னா அப்படியே வேகாமல் அப்படியே நிற்கும். நான் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு திரும்ப எண்ணெய் விட்டு இதில் வேக விடுறேன். ஏன்னா நல்லா 2 பக்கம் வேகட்டும், வெந்து வரட்டுங்கிறதுக்காக தான். ஒரு வேளை மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கனாலும் மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கலாம். நான் சிம்மில் தான் அடுப்பில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் வச்சு மூடி இருக்குது, இதை வச்சு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் பார்த்து கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுத்து வந்தாங்க. அந்த பக்கம் வெந்துருச்சு. ஆவி பறக்குங்க பாருங்க, இதுதான் தெரியல எனக்கு. அந்த பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நல்ல தேங்காய் சட்டியோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி இதில் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வந்து இதில் வந்து ராகி மாவு சேர்த்துருக்கோம். அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அதுவும் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வெறும் ராகி, ஸோ ராகி மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். கம்புனா கம்பு மட்டும், கோதுமைனா அந்த கோதுமை அந்த மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து நம்ம வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ஒரே இதில் போகாமல் ட்ரக்கில் போகாமல் எல்லாத்தையும் 3 மாவு மிக்ஸ் பண்ணி போடுங்க. அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் உடஞ்சது இல்லையா, இதை உடஞ்ச பீஸாக விட்டுருங்க. நல்லா இருக்குங்க. இதில் போட்டுக்கிற வெங்காயத்துலேருந்து எல்லாமே நல்ல வேகணுங்க. கலர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, எம்மியாக இருக்கு. நம்ம போட்டுக்கிற இந்த கருவேப்பிலை இந்த எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் ஆகி வெந்து வரும்போது அது சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போட்டிருக்க மல்லி இலை இது எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி தாங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து என்னோட வ்ளாக் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்குவேன், நிறைய மல்லி இலை சேர்த்துக்குவேன், நிறைய கீரை சேர்த்துக்குவேன். அதனால் நான் வந்து இதில் வந்து நம்ம கீரையும் சேர்த்து பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். சரியா? இன்றைக்கி நம்ம ராகி இதோடு சேர்த்துருக்கேன். அது ஒரு ப்ராசஸாக இருக்கும், இது ஒரு ப்ராசஸாக இருக்கும். நான் பண்ணுறது வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் நான் உங்களுக்கும் நான் செஞ்சு காட்டுறேன். அதையும் தான் நான் சாப்பிட்றேன். ஏன்னா இது வந்து இன்றைக்கி உங்களுக்காக நான் ஃபேக்காக காமிச்சிட்டு நான் அதை தூர போடுறது கிடையாது. ஜஸ்ட் இது வந்து நம்ம ஹெல்த்தி, இது எல்லாருக்கும் இதை போய் சேரணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குது நான் மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த ரீச் பண்ணணும்னு நினைப்பேன். தவிர இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தி டிஷ்ஷாகவே தான் நான் வந்து பார்ப்பேன். இது வந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணி எல்லாருமே இதை பயனடைன்னு நான் நினைப்பேன். அதனால் இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. அடுத்தது வந்து உங்களுக்கு கட்டுறது வந்து கையில் தண்ணி நினச்சிட்டேன். பாருங்கள், இப்போ அதுக்கு முன்னாடி வச்சு நல்ல பக்கத்தில் சின்ன தண்ணி இருக்கா, இதை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இருக்கா, கல்லில் வந்து கை பற்றக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சின்ன குழந்தைங்களாம் இது வந்து ரொம்ப ஸ்டைல்னு நினச்சிலாம் பண்ணக்கூடாது. இது ஒரு ட்ரிக். இந்த மாதிரி நம்ம பெரியவங்க செய்வாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். டேரக்டாக அப்படியே மாவு இதெல்லாம் எடுத்துருவாங்க. இதெல்லாம் எடுத்து இந்த சைடில் எடுத்து வந்துப்பாங்க. நான் அடிக்கடி பண்ணுறதுனால ஓகேங்க, நான் வந்து செய்வேன். அதனால் நீங்கள் தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. சில குட்டிங்களா யாராக இருந்தாலும் சின்ன பசங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. சரியா? ஆனால் நம்ம அதில் போட்டதுக்கு இதில் போட்டு உங்களுக்கு வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப தடி மண்ணாக இருக்கும். ஆனால் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து என்ன செய்கிறது, இலையில இந்த மாதிரி ஏதாவது பேப்பர்ஸில் பட்டர் ஷீட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ பண்ணுற தரிக்கணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக எடுக்குது இல்லையா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இதே ப்ராசஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. சென்டரில் மட்டும் ஒரு 2-3 கோடு போட்டுக்குவேன். இந்த மாதிரி இது உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் அதை வீடியோ வச்சுருக்கேன். இல்லைன்னா அடுத்த போயிருப்பேன். இப்போ வந்து என்ன செய்வேன்னா எண்ணெய் எதுக்காகனா இதில் வேகணும்ல அவ்வளோ போய், ஏன்னா தடிமனாக இருக்குது பாருங்கள், சென்டர்லலாம் தடிமனாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ வந்து இதை மூடி போட்டு வேக வைக்கணும். இதுக்கு முன்னாடி இதை மாற்றி விட்டுறணும். ஏன்னா இது கீழே வந்து சூடாயிடுச்சு. நம்ம மாவு வைக்கும் போதே சூடாயிடும். இப்போது இதை அப்படி திரும்ப போட்டோம்னா சூப்பரான நம்மளோட ராகி அடை வந்து கொஞ்சம் டைம் ஆகும். 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். மூடி வச்சுருக்கேன். ராகி பக்கத்தில் வச்சு சாரி இதை தூக்கி போட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு நிமிஷம். இதில் பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் விட்டுடுவேன். அந்த சைடெல்லாம் கொஞ்சம் வேகலைன்னா வயிறு வைக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அதனால் பாருங்கள், சூப்பராக நம்ம ராகி. இதுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் உங்களுக்கு பல சைஸ் காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கும் வித்தியாசம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம கையால் தான் நம்ம தட்டியிருக்கோம். பட் இது வந்து நம்ம பேப்பர் வச்சு தட்டினதுனால அதோட மிதமாக ஒரு சின்ன லேயர் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மெத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ கையால் நீங்கள் பண்ணுறதுன்னா உங்களுக்கு டைம் ஆகும். நீங்கள் ஒரு அடை சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிடும். ராகி அடை வந்து ஒரு அடை சாப்பிட்டீங்கனாலே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவரில் இருந்து அந்த ஃபீல் வரக்கூடாது நமக்கு. ஓகேவா? அதனால தான் நான் வந்து சின்னதாகவே உருட்டி உங்களுக்கு நல்ல பேப்பரில் இலையில எதில் உங்கள்கிட்ட இருக்குது. என்கிட்ட இப்போ இருக்குது, நான் தட்டிக்கிட்டேன். நீங்கள் இருந்தால் சும்மா ஜஸ்ட் நார்மலாக ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நல்லா வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்தது எதுக்காக நான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன்னா இந்த ஒரு ரீசன். இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு போட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு பட்டர் ஷீட் தான். நீங்கள் ஏன் அப்படி அமுக்குறீங்கன்னு கேட்டீங்க. இது இப்படி அமுக்கி விட்டோம்னா தான் கீழே வந்து அந்த கல்லில் வந்து இது பிடிச்சிக்கும். நம்ம போட்டிருக்க மாவு வந்து இதை பிடிச்சிக்கும். பிடிச்ச உடனே நம்ம என்ன செய்யலாம், லேசாக இது பேப்பரை இப்படி வெளுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அதுதான் ட்ரிக்கு. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் தட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றி விட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு ஏன்னா கல்லில் உள்ள ஒட்டிக்கலையா அங்கே பாருங்கள். சூப்பராக எவ்வளோ லேசாக ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இதை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுற ரீசன் இது ஒன்று தான். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? நான் வந்து இதற்காக வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் அடுத்த உங்களுக்கு காமிச்சிட்டு மொத்தமாக காமிச்சிக்கலாம் நான் நினைப்பேன். ஆனால் பட் இது ஒன்று மட்டும் இதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் வந்து இப்போ லைட்டாக சூப்பராக எல்லா பக்கமும் அந்த வாய் படம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் இது நல்ல வேகும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ இதை மூடி வச்சுட்டு வந்து வேக விட்டுட்டு சரியா? இதுலேயும் வெந்துருச்சுன்னா அந்த வாசனை இதே கமகமான அந்த கருவேப்பிலை, அந்த வெங்காயம், அந்த மாவோட ஸ்மெல் எல்லாம் கிறிஸ்பியாகி அப்படியே ஸ்மெல் சும்மா கமகமன்னு இருக்குது. ஸோ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடுறேன். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்து செஞ்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராகி அடை எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளது இந்த கொஞ்சோண்டி ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் காக்கா வச்சாச்சு. சரி, நான் காக்கா சாதம் அப்படிங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக அகலமாக கொஞ்சம் மாவு எடுத்து நான் போட்டுக்கிறதுனால அதை வச்சுருக்கேன். எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு 1.5 அடை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் சட்னி வந்து எனக்கு வந்து மிளகா வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இல்லை, அதனால் ஜஸ்ட் நார்மலாக நான் அந்த மாதிரி தாளிச்சு விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா ஸ்பைஸியாக சேர்த்துக்குவீங்கன்னா நல்லா சேர்த்துக்கோங்க. இது கூட அப்படி வச்சு சாப்பிட போது செம்மையாக இருக்கும். அது இப்போ இருக்க அந்த வெயில் நேரத்துக்கு ஒரு கிளாஸ் மோரோட சாப்பிட்டீங்கன்னா அப்பா பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப அல்டிமேட்டாக டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ நீங்களும் இதே வீட்டில் ஒரு அடை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ட்ரை பண்ணேன். நான் வந்து அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் அடை உங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் வந்து சமைச்சு பாருங்க. ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்க வந்து எல்லாத்துக்குமே பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே போல ஒரு பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ vlogs வரது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.